இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். அதனால நம்ம கடவுளை எப்படி பார்க்கிறோம்னு இருக்குல்ல, அவர் ஐயா சொன்னார்ல, கணிக்கண்ணன் போகின்றான் அந்த பாட்டில். நீங்க பாருங்க, திருமழிசை ஆழ்வாரினுடைய மாணவர் இவர், சீடர். ஆனா இவரை ஊரை விட்டு போச்சுன அரசன் போச்சுன்னதுனால கடவுளையே கோவிலை விட்டு போன்னு சொன்னது யார் தெரியுமா? திருமழிசை ஆழ்வார் சொல்றாருன்னா அந்த தகுதியும் திறமையும் யாருக்கு இருக்குது தெரியுமா? தமிழ் புலவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனாலதான் வர துணிவுடைய சென்னா புலவன் நான் சொல்கின்றேன். கணிக்கண்ணன் போகின்றான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா. பாருங்க, பாய் சுருட்டி கொள்னு சொல்றது யாரு? துணிவுடைய சென்னா புலவன் சொல்கின்றேன்னு தமிழ் புலவன் சொன்னால் கடவுளே கேட்பான் என்று சொன்னால் அடியவர்களுக்கு ஆண்டவனினுடைய அருமை தெரிந்திருக்கிறது. நீங்க திருமறை காட்டில் போய் பாடினாங்க, கதவு திறக்க பாடின பொழுது நீங்க அப்பர் சுவாமிகள் பாடினாரு, கதவு திறக்கல. ஆனா ஞான சம்பந்தர் பாடினாரு, கதவு திறந்துருச்சுங்க. ஒரு அடியவர் ஒரு பதில் சொன்னார், என்ன தெரியுமா? நாவுக்கரசர் பாடுகிற பொழுது கடவு திறக்கலையா? ஏன் தெரியுமா? ரொம்ப நாவுக்கு அரசன் தான், நாவுக்கரசன்னே அவருக்கு பேரு. இவ்வளவு அழகான பாட்டை இவர் பாடிட்டு இருக்கும் போது கதவு திறந்துட்டா பாட்டை நிறுத்திடுவாரோன்னு சிவபெருமானே திறக்கலையா. இப்ப அடுத்து ஒரு கேள்வி உள்ள இருக்குல்ல, ஞானசம்பந்தர் பாடினோன்னு உடனே ஏன் திறக்கணும்? ஞானசம்பந்தர் பாடின பொழுது ஏன் உடனே திறக்கணும்னு அதற்கும் பதில் சொன்னார். என்ன தெரியுமா? ஞானசம்பந்தர் சிவபெருமானிடம் ஞானப்பால் குடித்தவர். ஒரு குழந்தை அழுது கொண்டே இருந்தால், பேசிக்கொண்டே இருந்தால், பாடிக்கொண்டே இருந்தால் தொண்டைக்கு வலிக்கும்னு அம்மா கொஞ்ச நேரம் பேசுறதை நிறுத்து, பாடுறதை நிறுத்திம்பா. இவன் பாடி தொண்டைக்கு வலிச்சிடுமோன்னு உடனடியா திறந்தது அப்படின்னு ஒருவர் பதில் சொன்னார். இதுதான் காரணமா என்றால் இல்லை. நீங்க சிப்பிக்குள்ள முத்து வர்றதுக்கு பெரிய மழை பெய்யணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு துளி மழை துளி போதும். அந்த ஒரு துளி மழை துளி அடியவர்கள் பாடுகிற பாடலால் தான் அந்த ஆண்டவன் இறங்கி வருகிறான் என்றால் அடியவர்களுக்கு ஆண்டவனினுடைய அருமை தெரிந்திருக்கிறது. அதை எங்கேயாவது மறுக்க முடியுமா? நீங்க கடவுள் இப்ப அடியவர்கள் உள்ளத்துல கூட ஏதோ ஒன்று இருக்கலாம், ஆனா ஆண்டவனினுடைய அரிய நெஞ்சில் என்றைக்கும் வஞ்சமே இருக்காது. உலகத்திலே பெருந்தன்மை வாய்ந்தவன் யாருன்னு சொன்னா கடவுள் மட்டும்தான். ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனஞ்சு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. அதனால ஆண்டவனினுடைய மனசுல என்னைக்கும் குறையே இருக்காதுங்க. நீங்க பாலை கொடுத்து சிவபெருமான் ஆட்கொண்டான். யாரை? ஞான சம்பந்தரை. சூலை நோயை கொடுத்து ஆட்கொண்டான். யாரை? அப்பரை. ஓலை கொடுத்து சுந்தரரை ஆட்கொண்டான். இந்த நரியை பரியாக்கிய கதை, பிட்டுக்கு மண் சுமந்த கதை போன்ற லீலை கொடுத்து மாணிக்க வாசகரை ஆட்கொண்டான். ஆனால் நீங்க கடவுள் தமிழுக்கே இறங்கி வருகிற அளவுக்கு பாசுரங்கள் இந்த தேசத்தில் பாடப்பட்டது எதனால்தான்? அந்த கடவுளை அடையணுங்கிற ஒரே ஒரு ஆசையினாலதான். நடுவரவர்களே, அந்த நடுவர்களை நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். நீங்க பித்தா பிரைசோடி பாட்டை நீங்க ஆரம்பத்துல சொல்லிட்டீங்க. அதனால பித்தான்னு நீங்க கடவுள் கோச்சிட்டு போன இன்னொரு இடம் எதுனாக்கா, மழபாடியில் இருக்கக்கூடிய ஊருக்கு போன. இப்போ ஒரு ஊர்ல 2 அத்தை இருக்குன்னா, ஒரு அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டான்னா இன்னொரு அத்தை வீட்டுக்கு போகலன்னா கோச்சிக்குவாங்க. ஒரு அத்தை வீட்டுல பொண்ணு இருக்குன்னு அவன் போயிட்டு வந்துடுவான், இன்னொரு அத்தை வீட்டுல இல்லைன்னா அவன் போக மாட்டான். இது மனிதர்களுடைய இயல்பு தான். இப்போ கடவுளே கோச்சிக்கிட்டார். ஏன் நீ நீனு என்னைய பார்க்காம போயிட்டியேன்னு சொல்லி கோச்சிக்கிட்ட பொழுதுதான் அவர் பாடுறாரு, பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் அப்படின்னு அவர் பாடுறாருன்னா அந்த ஆண்டவனினுடைய அருமை எல்லாவற்றையும் அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள். நடுவர்களே, எனவே கடவுளை நாம் பார்க்கிற பார்வையில் இருக்கிறது. இந்த உலகம் இயங்குவது கடவுளால் தான். ஏன் நம்ம ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கினோம்னா, நீங்க ஆஞ்சநேய பெருமானை வணங்கினால் நோய் உண்டாகாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆஞ்சநேய பெருமானை வணங்கினால் மரண பயம் போய்விடும் என்று பக்தி இலக்கியங்கள் சொல்லுகிறது. நீங்க கடவுளை பார்த்தீங்கன்னா, நம்ம சட்டியில குழம்பு வச்சிருப்போம் நடுவர்களே, அந்த குழம்புல 2 மணி நேரம் இருந்தாலும் கூட அந்த சட்டிக்கு குழம்போட சுவை தெரியாது. அதை 10 நிமிஷத்துல எடுத்து போட்டு சாப்பிட்ற நமக்கு தான் தெரியும். இந்த சித்தர் பாட்டில் சொன்னாங்க, நட்டகல்ல தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி சுற்றி மொனமொனன்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டிக்கு அரிச்சுவை அறியுமோ என்று சித்தர் இலக்கியங்கள்
கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.